இந்த எலெக்ஷன்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏய் இதுல என்ன சந்தேகம், தளபதி தான். என்ன சொன்னானே ஒத்துக்கிறீங்க இப்பலாம்? ஏய் நீ எந்த தளபதி சொல்ற? இதுல என்னங்க சந்தேகம், தமிழ்நாட்டுல இருக்கிறதே ஒரே தளபதி தான். டன் டட டன் டட டன் டட டன். எப்படி? ஏய் நான் அந்த தளபதி சொல்ல. அவர்லாம் ஜெயிக்க மாட்டாரு, எங்க தளபதி தான் ஜெயிப்பாரு. எங்க தளபதி தான் ஜெயிப்பாரு. எங்க தளபதி தான் ஜெயிப்பாரு. எங்க தளபதி தான் ஜெயிப்பாரு. சரி ஓகே, ஒரு பெட் வச்சுக்கலாம். உங்க தளபதி ஜெயிச்சிட்டாருனா இந்த வீட்ல எந்த இடத்துலயும், ஏன் உங்க அம்மா கிட்ட கூட இனிமேல் நான் வாயவே திறக்க மாட்டேன். தளபதி நீங்க அறிவிச்ச திட்டத்தை விட இதுதான் சூப்பரான திட்டம், இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஓகே, அதுவே எங்க தளபதி ஜெயிச்சிட்டா? உங்க தளபதி ஜெயிச்சிட்டா இவளுக்கு ஈக்குவலா ஏதாவது சொல்லணுமே. 8வது அதிசயமா உங்க தளபதி ஜெயிச்சிட்டாருன்னா வேலைக்கு போயிட்டு வந்தாலும் வீட்டு வேலை ஃபுல்லா நானே செய்யறேன். நீங்க தேவையில்லாம வாய விடுறீங்க. சத்தியமா? ஒப்ப மேல சத்தியமா. ஏங்க சாயந்தரத்துக்கும் இனிமேல ஜூஸ். சரிமா. பட்டி கருப்பட்டியே வாசமுள்ள ரோசாவா. ஒரு இடத்துக்கு 9 மணிக்கு போகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 9:10க்குனாச்சும் போகணும். இப்படி 9:30 மணிக்கு கிளம்பிட்டு இருக்க கூடாது. இப்ப என்ன அங்க சீக்கிரம் போய் என்ன பண்ண போறீங்க? எனக்கு என்ன காலையிலே உங்கள மாதிரி ஏஞ்சனே குளிச்சிட்டு சட்டையும் பேண்டையும் மாட்டிட்டு வேக்கன பேசுறதா வேலை? வீட்ல வேற வேலை இல்ல, அதெல்லாம் முடிச்சிட்டு கிளம்ப முடியும். வெளிய கிளம்பணும்னு தெரியுதுல, சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு கிளம்பணுங்கிற அறிவு கூட கிடையாதா? எப்ப பார்த்தாலும் உன்னாலதான் லேட்டு. ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு போனா பீஸ்ஃபுல்லா போயிட்டு பீஸ்ஃபுல்லா வர முடியுதா? ஐயோ ஏமா மன்னிச்சிருமா தயவு செஞ்சு வாமா. எங்கங்க? அதான் என் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு. கல்யாணமா? எப்போ? சொல்லவே இல்ல. இன்னைக்கு இப்போ 10 மணிக்கு. எந்த ஃப்ரெண்டுங்க? மா ப்ளீஸ்மா, உனக்கு தெரியாதா? தெரியாதுங்களே. நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தாதான் காலையிலே சீக்கிரமா எழுந்து எல்லா வேலையும் முடிக்கணும்ன்ற அறிவு இருந்திருக்கும்ல. சவுண்டு சொல்லுங்க. ஃபங்க்ஷனுக்கு போலாம் வா சவுண்டு. என்னங்க இப்ப வந்து ஃபங்க்ஷனுக்கு போலான்னு கூப்பிட்டு இருக்கீங்க? இதுக்கப்புறம் நான் கிளம்பி வர்றதுக்கு லேட் ஆகும். என்னாலதான் லேட் ஆச்சுன்னு எனக்கு ரொம்ப கில்ட் ஆகும்ல. பரவாயில்லங்க, நீங்க போயிட்டு வாங்க. மா சாரிமா, தெரியாம சொல்லிட்டமா. ஏங்க எதுக்குங்க சாரி? லாஸ்ட் மினிட்ல கூப்பிட்டா நான் எப்படி சீக்கிரமா கிளம்பி வருவேன்? சவுண்டு ப்ளீஸ் சவுண்டு, ப்ளீஸ் சவுண்டு. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கல்யாணம். 1000 டைம்ஸ் சாரி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் வாய. அது எந்திரிங்க. இப்போ யாரால லேட் ஆச்சு? லேட்டா? யாரால லேட்டு? 9 மணிக்கு போற கல்யாணத்துக்கு 11 மணிக்கு போய்க்கலாம், யாரு கேப்பா? சூப்பர். இத புடிங்க, நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். முருகேசா, ஊர் உலகத்துல 1000 பொண்ணுங்க இருக்காங்க. இந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டு என்ன ஏன் சாவடிக்கிற? உனக்கு மனசாட்சி இருக்கா? ஏங்க ரொம்ப வேர்த்து டயர்ட் ஆயிடுச்சு, நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். டைம் இல்ல. சவுண்டு ஏய். ஏங்க அந்த கிளாஸ்ல காஃபி காலியாகி 1/2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது போல. இன்னும் வெறும் கிளாஸ் உறிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லம்மா. அதான் மூஞ்சி தொங்க போடும் போதே தெரியுதே. எதுவும் பிரச்சனையா? ஏம்மா, ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமா, எந்த கவலையும் இல்லாம, எந்த டார்ச்சர் இல்லாம எவ்வளவு ஹாப்பியா இருந்தான்ல. 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை மீட் பண்ணவே இல்லையே. அதான் சொல்றேன், உன்னை மீட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு நிம்மதியா இருந்தேன். லைஃப்ல இப்ப நான் இருக்கிறது உனக்கு டார்ச்சரா இருக்கா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லமா? வேற எந்த அர்த்தத்துல சொன்னேன்? நான் உன் லைஃப்ல வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே வேலைக்காகாத வெட்டி பையலா நான் யாட்ட ரோட சுத்திக்கிட்டு இருந்தேன். நான் உன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு குடும்ப தலைவனா பொறுப்பெடுத்து வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். இப்போ நான் உனக்கு டார்ச்சரா தெரியுனா?
நீ என்ன மீட் பண்றதுக்கு முன்னாடி நிம்மதியா சந்தோஷமா இருந்திருப்பல்ல, அப்படி சொல்றேன்டா. நான் உன் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் கஷ்டப்படுறேன்னு ஒரு நாளும் உன்கிட்ட வந்து சொல்லலையே. உன் மூஞ்சி தான் சொல்லுதே. உன் மூஞ்சி பார்த்தா என்ன தெரியுமா தெரியுது? என்ன தெரியுது? ஆபீஸ்ல ஸ்வேதா கிட்ட இருக்கிற வரைக்கும் நல்லா பல்லிழிச்சு ஈன்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருப்ப. வீட்டுக்கு நீ வந்ததுக்கு அப்புறம் நான் அப்படியே கடுக்கடுக்கடுன்னு விழுகுறேன்ல, அதனால தானே இப்படிலாம் பண்றேன். ஏய், அவ எனக்கு தங்கச்சி மாதிரிடி. தங்கச்சிக்கு தான் அப்படி மெசேஜ் பண்ணுவீங்களோ? எனக்கு அப்பவே தெரியும்யா உனக்கு அவ மேல ஒரு கண்ணுன்னு. சீ, நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ஏய் இங்க பாருடி. வாய் 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 வாய். டேய் செந்தில், வாய் வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டியாடா? ஏன்டா இப்படி பண்ற நீ? நீ இப்ப கூட தனியா அவள நினைச்சு தான பேசிட்டு இருக்கீங்க. ச்சே, நான் இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். அடியே, இதுக்கெல்லாம் பேக் எடுத்துட்டு கிளம்ப கூடாதுடி. ஏய் மா, சாப்பிடும்போது தண்ணி வைக்க மாட்டியா? எத்தனை தடவை சொல்றது? தண்ணி வை. அப்படியே கூட கொஞ்சம் சட்னி எடுத்துட்டு வா. போதும். மா, சட்னி கொஞ்சம் மிச்சமா இருக்கு, தோசை எடுத்துட்டு வரியா? அதையே வேஸ்ட் பண்ணிட்டு தோசை கூட சாப்பிட்டுறேன். சவுண்டு, தோசை மிச்சமா இருக்கு, கொஞ்சம் சட்னி எடுத்துட்டு வரியா? என்னைக்கு இல்லாம நீங்க ரொம்ப ருசியா இருக்குமா. எப்ப பாரு எங்க வெறுங்கை வீசிட்டு வர? சட்னி எங்க? ஏய், தட்டுல தோசை இல்ல, சட்னி இல்ல. போய் தட்ட கழுவி போட்டு கை கழுவிடு அப்பா. ஏண்டி, உனக்கு ஒரு 4 தோசை சுட்டு கொடுக்க வலிக்குதா? இருக்க தோசை எடுத்து முழுங்கிட்ட. எதே 4 தோசையா? 14 தோசை. எப்ப பாரு சட்னி இருக்கு, தோசை குடு, தோசை இருக்கு, சட்னி குடு. இதே வேலையா வச்சிட்டு இருக்கீங்களா? ஏண்டி, ஒரு தோசை சாப்பிடுறதுக்கு கணக்கு பாக்குறியா? சாப்பிடுறதுக்கு கணக்கு பார்க்கல, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு தான் கணக்கு பார்க்கறேன். ஒரு மனுஷன் பசிக்கு சாப்பிடலாம், இப்படியா ருசிக்கு கொட்டிக்கிட்டே இருக்கிறது? என்னைக்காச்சும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளும் பசியில இருப்பாளே, அவளுக்கு ஒரு வாய் ஊட்டி விட்டுட்டு நம்ம ஒரு வாய் சாப்பிடலாம்னு என்னைக்கா யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? ஏய், நீ ஒரு வாய் நான் ஒரு வாய் சாப்பிட்டோம்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுடி. அதானே, கிச்சன்ல நான் வேக்காடா ஊத்தி நொந்து நூடுல்ஸ் ஆகி தோசையை சுட்டு ஹாலுக்கு கிச்சனுக்கு நடையா நடந்தாதானே உங்களுக்கு இறங்கும். ஏண்டி, ஒரு சாதாரண தோசைக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? இவ்வளவு நாள் நான் சம்பாரிச்சு போட்டுருக்கேனே, என்னைக்காவது ஒரு நாள் கணக்கு பார்த்திருக்கேனா? அப்படி வா, நீ என்னைக்காவது ஒரு நாள் இந்த வார்த்தையை கேட்பேன்னா நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். உனக்கு டெய்லி சமைச்சு கொடுத்து துணி துவைச்சு பாத்திரம் விளக்கி உன்னை வேலைக்கு அனுப்பி எல்லா வேலையும் பாக்குறேன்ல, இதுக்கெல்லாம் நீ என்ன சம்பளமா கொடுக்குற? ஓ, சம்பளமா? நீ திங்கிறதுக்கு சோற போட்டு போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ்ஸை கொடுத்து இருக்கிறதுக்கு இடத்த கொடுத்து இந்த ஆன்லைன்ல இப்படி நீ வெட்டி செலவு பண்றதுக்கு ஒப்பனா காசு கொடுத்தா? எங்க அப்பனா? எங்க பேர் கொடுக்கணும்? ஏது கொடுக்கணும்னு கேக்குறேன். நீங்க தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க, நீங்க தான் கொடுக்கணும். இவ்ளோ அழகான ஒரு அருமையான பிள்ளைய பெத்து கொடுத்திருக்காரே, அது பத்தாதா உங்களுக்கு? உலகத்திலேயே இல்லாத அருமையான பிள்ளைய பெத்து கொடுத்திருக்காங்க ஒப்பன். அப்ப உங்களுக்கு என் கூட வாழ்ந்து சலிச்சு போச்சுல? உங்களுக்கு என் கூட வாழ பிடிக்கல, எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீ இருப்பா, நீ இரு, நல்லா இரு, தனியாவே இரு. நான் இப்போ எங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புறேன். ஐயோ, வெப்பன் செட்டுல. ஏய் வேணாண்டி, ஏடி. ஏய் அம்மா, இவரே நீ தோசையா சுட சொல்லி உயிரை வாங்குறாருமா. எவ்வளவு வேலை வாங்குறாங்க தெரியுமா? இத்தனைக்கும் நீ ஏத்தி விட்டு தான் உங்க குடும்பத்தையே நான் கரிச்சு கொட்டறேனா? அப்படியே உங்க குடும்பம் கரெக்ட்டா இருக்க மாதிரி போன வைக்க போறியா பெண்ணங்கற? நீ ஊருக்கு டிக்கெட் போட சொல்லுமா? இங்க பாரு சவுண்ட். ஏய், இங்க போன குடுங்க. போன புடிடா, நான் ஊருக்கு போக முடியாதா? நான் இப்பவே ஊருக்கு போறேன், இப்பவே போறேன். ஏய் இங்க பாரு. ஏய், ஒரு சாதாரண தோசைக்கு இவ்வளவு பெரிய சண்டையா? அடியே. ஏய் சவுண்ட், என்னாச்சு? இப்போ எதுக்கு வந்த? எதுக்கு வந்தியா? ஏய், என்னாச்சு சவுண்ட்? என்னாச்சா? ஈவினிங் சீக்கிரமா வீட்டுக்கு வா, வெளில போய் 2 பேரும் சாப்பிட்டு வரலாம்னு சொன்னேன். நீயும் சரிமா 2 பேரும் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே போன. இவ்வளவு லேட்டா வர? சாரி சவுண்ட், மறந்தே போச்சு. அப்ப என்னையும் சேர்த்து மறந்துடு, அப்படியே கிளம்பு. ஏய், அது இல்ல சவுண்ட், நான் ஆபீஸ்ல இருந்து வந்துகிட்டு இருந்தேனா, அப்புறம் நம்ம விக்கி இல்ல, அவனை வர வழியில பார்த்தேன். அவன்கிட்ட நின்னு பேசிட்டு இருந்தேன், டைம் போனதே தெரியல. ஓ, அந்த உருப்படாத நாய் கூட சேர்ந்து ஊரை சுத்திட்டு இப்ப என்னையே மறந்துட்டேன்னு சொல்றியா? ரொம்ப சந்தோஷம். நீ அவ கூட போயே குடும்பம் நடத்து, கிளம்பு. ஏய் சவுண்ட், நீ கதவு தர, அப்புறம் பேசிக்கலாம். கதவெல்லாம் திறக்க முடியாது. ஏன்? அந்த நாய் குடிக்க கூப்பிட்டுருக்கோம், நீ பல்ல இழிச்சுக்கிட்டு வர மாப்ள அப்படின்ட்டு போயிருப்ப. உன் புத்தி பத்தி எனக்கு தெரியாது. ஏய், நான் என்ன சொல்லவா?
இருடா, உன் பொண்டாட்டி என்னென்ன பேசுறேன்னு கேப்போண்டா. அவன் ஒரு ஆளுன்னு நீ சாப்பிட கூப்பிட்டதை மறந்துட்டேன்னு சொல்றல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி உன் கூட தெரிஞ்சு உன் வாழ்க்கை அழிச்சான். கல்யாணம் ஆயிடுச்சே இப்பயாவது விட்டுட்டு போன்னு பார்த்தானா நம்ம 2 பேர் வாழ்க்கைய சேர்த்து அழிக்கணும்னு நினைக்கிறான். எனக்கு அவனை பத்தி தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அவன் பொண்டாட்டி அவ கேட்கவே மாட்டாளா? நல்ல கோயில் மாடு மாதிரி தனி தனிச்சு விட்டுட்டாளா என்ன? என்ன நினைச்சிட்டு இருக்கா? ச்சே, அவ ஃபோன் நம்பர் இருந்தா கூட நானே ஃபோன் பண்ணி என்னாச்சு ஏதாச்சு நானே கேக்குறேன். பெரிய வார்த்தை இல்லாத friendship. நான் கூப்பிடுற மாதிரி 4 கேள்வி கேட்டதா அடங்குவான். அவனே கேட்கணும், பொண்டாட்டியே கேட்கணும். இவ்ளோ நேரம் பேசுறேன், எதுவுமே பேசாம நீ பதில் ஏதாவது பேசுறியா? அண்ணா, நீங்களா? எப்படிண்ணே இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? கால் கடந்து நின்னுட்டு இருக்கீங்க. அண்ணன் வராரு, ஒரு வார்த்தை சொல்ல மாட்டீங்களா? அண்ணனுக்கு போய் மட்டன் சிக்கன் இருந்தா எடுத்துட்டு வாங்க. அவர் அம்மா, சமைச்சு இப்போ உன் புருஷன் சொல்லும்போது கூட நான் நம்பல. ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது நீ இவ்ளோ பேசுவன்னு. அண்ணா, அவரை விடுங்கண்ணா. அவர் இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? குடிச்சிட்டு எனக்கு எதுவுமே வேணாம். நீ கேட்டதே எனக்கு வயிறு ரம்பன மாதிரி இருக்கு. நான் வரேன் மாப்ள. அண்ணா, என் கையால ஒரு வாய் கூட சாப்பிடும். அவன்லாம் ஒரு ஆளு. அவன்கிட்ட என்ன பத்தி தப்பு தப்பா பேசி வச்சிருக்கல. ஏய், யாரு நீ தப்பா பேசுனது? நீதான் தப்பா பேசிருக்க. இப்பதான் அவன் சொல்லிட்டு போறான். உன் புருஷன் சொல்லும்போது கூட நம்பல. இப்பதான் நம்புறேனே. நீ அத கூட விடு. அவன் வந்திருக்கானே, ஒரு வார்த்தை அவன் வந்திருக்கான்னு சொன்னியா? அவன் வாயை பொத்தி இருந்தாண்டி. அதையும் விடு. உனக்கு தான் அறிவில்ல, அவளுக்கும் அறிவில்ல. புருஷன் பொண்டாட்டி 2 பேர் பேசிட்டு இருக்கோமே, தங்கச்சி நான் வந்திருக்கமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றேனா பாத்தியா? நம்ம 2 பேரும் என்ன பேசுறோன்னு ஒட்டு கேக்குறதுனே அலையறான் அவன். அவன் எல்லாம் நல்ல குடும்பத்திலே பிறந்திருப்பான். அண்ணே, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும்னே. உங்களுக்காக தான் ஐஸ் வாட்டர் வச்சிருக்கேன். மாமா, மாப்ள சாவிய விட்டுட்டு வந்துட்டாரு. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாம்மா. தண்ணி வரேன் மாப்ள, வரமா. சரியான திருட்டு பயலா இருக்கானே. அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இங்க பாரு, சாவி கொடுக்க வந்தா நினைச்சியா? ஏய், வாய் மூடு நீ முதல்ல.